அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 1/5/2025, சதுர்த்தி திதி காலை 11:24 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. சமநோக்குள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரம் மதியம் 2:20 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம். மந்த யோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மேஷ லக்னம், லக்னத்திலேயே சூரியன், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் புதன் சுக்கிரனுடன் ராகு சனி பகவான். இன்றைய விசேஷம் தொழிலாளர் தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? முத்து பவழம் அணிய, வெற்றிலை பயிரிட, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, வியாபார விவகாரம் பேசி தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, போதிக்க விரும்பாதே, சாதிக்க விரும்பு. உன் சாதனைகள் தான் பிறருக்கு போதனையாகும். ஆமாங்க, மற்றவங்க மாதிரிலாம் அடுத்தவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அறிவுரைகளை அப்படியே வண்டியாக வாரி வாரி கொடுக்குறவங்க நீங்கள் கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உழைங்க, உழைச்சி முன்னேறுங்க. இப்போ என்னையே எடுத்துங்க, நான் சாதாரணமாக தான் வந்தேன், ஆனால் இன்றைக்கி நல்ல நிலைமை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அடுத்தவர்களுக்கு உதாரணப்படுத்தி அந்த தன்னுடைய சாதனைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு போதனைகளாக்குவதற்காக இரவு பகல் பாராமல் இன்றும் என்றும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவி உட்கார்ந்து பிள்ளைகளோடு இன்றைக்கி உட்கார்ந்து பேசுவீங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு எல்லோரும் ஒன்றா உட்காந்து இன்றைக்கி சாப்பிடுவீங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் வரன் பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்பு, அதற்கான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தைரியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த இடத்துக்கும் இன்றைக்கி நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சிறுக சிறுக சேமித்து வச்சுருக்கிற பணத்தோட கொஞ்சம் லோனும் எடுத்து சேர்த்து வச்சு ஒரு நல்ல இடத்துல ஃப்ளாட்ஸ் ஏதாவது வாங்கினா நல்லது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதற்கான முயற்சியில் இன்றைக்கி நீங்கள் இறங்கலாம். அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்புகளையும் எதிர்பாருங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடன் தீர்ந்து ஆனால் புது கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, செருக்கு உள்ளவன் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் சறுக்கி விழுவது உறுதியாகும். ஆமாங்க, அதனால தாங்க பெரிய பெரிய பதவி, பெரிய பெரிய பொறுப்புகள் வந்தாலும் கூட தலைக்கணம் உங்ககிட்ட இருக்காதுங்க. எப்பொழுதுமே நீங்கள் கொஞ்சம் தலை நிமிர்ந்து நடந்தாலும் ஒரு பக்கம் பணிவாக நீங்கள் நடந்து கொள்ளுவீங்க. மற்றவங்க மாதிரி அலட்டிக்கிறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, பெருசாக நான் தான் எல்லான்னு சொல்லி பெருமை பேசிக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. அதுக்கு பதிலாக பதவிக்கு நான் வந்திருக்கிறேன், நல்ல விதத்தில் வந்திருக்கிறேன், எல்லாருக்கும் செய்யறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமான வார்த்தைகளை உதிர்த்து யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் நிலைமை சரியில்லை, கோபப்பட்டீங்க, செலவுகளும் அதிகமாயிட்டே போச்சு, வீட்லேயும் யாரும் நம்மளை பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை யாரும் மதிக்கவும் மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சிங்க. அந்த நிலைமை இன்னைக்கு கொஞ்சம் மாறும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும், எதிர்ப்புகள் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும், எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்கும். 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால இருக்கிற வேலையில் இருந்துக்கிட்டே வேறு ஏதாவது சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, கமிஷன் வியாபாரம் ஏதாவது பண்ணலாமா, அல்லது ஒரு நண்பர் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காரு, அவரோட அலுவலக நேரம் போக மீதி நேரம் போய் உட்கார்ந்து ஏதாவது வேலை பார்க்கலாமா, அதன் மூலமாக ஏதாவது வருமானம் வருமா, பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க, பணம் தேவைப்படுது, அவங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் ஏதாவது செய்தாகணும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சம்பாதிச்சாகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி அடிமனசுக்குள்ளார உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதற்கான முயற்சிகளும் இன்றைக்கி பலிதமாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. அதே நேரத்தில் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் கடுகடுப்பாக பேசினாலும் மதியத்துக்கு பிறகு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீ ஒருவரை ஏமாற்றுகிறாய் என்றால் முதலில் உன்னுடைய மனசாட்சியை நீ ஏமாற்றி விட்டாய் என்ற அர்த்தம். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க. அதெல்லாம் என்னத்துங்க, வேண்டாங்க, அவர் தான் அந்த தப்பெல்லாம் பண்ணார், நாமும் திருப்பி அந்த தப்பை ஏன் பண்ணிட்டு, அப்புறம் அவருக்கும் நமக்கு என்னங்க வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, மனசுக்குள்ளார தான் தெய்வம் உட்கார்ந்துருக்கிறாரு, மனசாட்சி தான் தெய்வமாக இருக்குது. அந்த மனசாட்சியை மதிக்காமல் அந்த மனசாட்சிக்கு போய் சொல்லிவிட்டு அந்த மனசாட்சியை ஏமாற்றிட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு துரோகம் செய்கிறதோ கெடுதல் செய்கிறதோ உங்களுக்கு பிடிக்காதுங்க. அப்படி செஞ்சோம்னா மறுபடியும் நம்ம மனசுக்குள்ளார மகேஸ்வரன் உட்காருவாரா? உட்கார மாட்டார் இல்லையா? அதனால் மனசாட்சிக்கு பயந்து நம்ம நடந்துக்கிறது தான் நல்லதுன்னு, எங்கும் எப்பொழுதும் மனசே தெய்வம், தெய்வமே மனசாட்சின்னு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீதிமான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைஞ்சிட்டாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக அப்படியே பிள்ளைங்களோட பேசிக்கிட்டு, குடும்பத்தில் சில விஷயங்களை பேசிக்கிட்டு, ஏதாவது கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னாங்கன்னா அதை மறுக்காமல் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. மனசுக்கு பிடித்தமான சில பழைய பாடல்கள், மனதுக்கு பிடித்தமான சில பழைய இனிய சம்பவங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நினைவு கூறுறது நல்லது. கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மதியம் 2:20 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. மதியம் 2:20 திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால பொறுமையாக இருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள்
ராசிக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சீரகத்தோட கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே வாய்ப்புகள் தாமே வந்து கதவை தட்டும். ஆமாங்க, நம்பிக்கை ரொம்ப முக்கியங்க. அதுலேயும் நம்மை நாம் முதல்ல நம்பணுங்க. நம்மை நாம் முதல்ல நம்பினோம்னா தான் மற்றவங்க நம்ம மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பாங்க. நாமே நம்பிக்கை இல்லாமல் அப்படி இப்படின்னு பேசின்னு இருந்தோம்னா அப்புறம் எப்படி நம்மளை மற்றவங்க மதிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால தாங்க நம்பிக்கையோடு நீங்கள் இருப்பீங்க. தன்னைத்தானே நம்பும் தன்னம்பிக்கையோடவும் நீங்கள் இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் சிறு வயதிலேயே தொலைநோக்கு சிந்தனையுடன் பெரிய பெரிய லட்சிய கனவுகளுடன் நம்பிக்கை வைத்து முன்னேறி கொண்டிருப்பவர்கள், விடாமுயற்சியால் வெற்றி பெற்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் செலவு மட்டும் இன்னும் குறையவே மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. எவ்வளவுதான் நாம் சிக்கனமாக இருந்தாலும் சரி, ஏதாவது கடைசி நேரத்தில் ஒரு செலவு வருது. இன்றைக்கி ஏதோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சோம்னா நாளைக்கு எதாவது வந்து வாசலில் வந்து நிற்கிது. இப்படியே போயின்னு இருக்கேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. 9வது வீட்டில் 4 கிரகம் உட்கார்ந்துருக்குறாங்க. ராகு சனி எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. அதனால் அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஏதாவது புதுசாக தொடங்கலாம், சின்னதாக முதலீடு போட்டு ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வந்து உறவினர்களும் தேடி வருவாங்க. நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த இடத்துக்கு குடும்பத்தோடு போய் வருவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு சொன்ன இடத்துக்கும் அழைச்சிட்டு போய் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளாரையும் சின்னதாக சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:20 வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:20 பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எதற்கெடுத்தாலும் கோபப்படுபவர்கள் எல்லா செயல்களையும் தவறாகவே செய்வார்கள். ஆமாங்க, சிலர்கிட்டலாம் நம்ம பேச ஆரம்பித்தோம்னாலே ஒரு 3 நிமிஷம் பேசினோம்னா அதில் 4 தடவை கோபப்படுவாங்க. எதுக்கெடுத்தாலும் அப்படியே சிலுத்துக்கிறது, எதுக்கெடுத்தாலும் அப்படியே சீறி பாயிறது, இதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. பக்குவமில்லாத மனிதர்களிடம் இருக்கக்கூடிய பக்குவப்படாத குணங்கள் இதெல்லாம். அதனால தாங்க நீங்கள் எப்பயாவது ஒரு தடவை கோவப்படுவீங்க. அடிக்கடி கோவப்படுறது உங்களுக்கே பிடிக்காது. ஆனால் உங்களுக்கு கோபம் வந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கும், அதில் ஒரு தர்மம் இருக்கும், அதில் ஒரு உண்மை இருக்கும், அடுத்தவங்களை மாற்றணும் திருத்தணுங்கிற ஒரு அக்கறை இருக்கும். அதனால தாங்க அடிக்கடி கோவப்படுறதெல்லாம் பிடிக்காமல் எப்பயாவது ஏதாவது ஒரு நல்லதுக்காக கோவப்பட்டு அடுத்தவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நற்சிந்தனையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 11ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால 4 பேர் 4 விதமாக நம்மளை பற்றி பேசிக்கிறாங்க. சம்பந்தப்படாத விஷயத்துக்கெல்லாம் சம்பந்தப்படுத்தி நம்மளை பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் நாம் சங்கடப்பட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமாக இருக்க கற்றுக்க வேண்டியதாங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க.
ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி, இன்னொரு பக்கம் 10ல் குரு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு சிரமப்பட வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. என்னதான் நம்ம யோசித்து பார்த்து செஞ்சாலும் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது தவறு நடந்துடுதேன்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள் இன்றைக்கி அந்யோன்யம் உண்டு, பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு, எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. மூத்த சகோதர வகையிலையும் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி மரியாதை கூடுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும், பணவரவும் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, யாருக்காகவும் எதையும் இழக்கலாம், ஆனால் உன்னுடைய லட்சியத்தை மட்டும் ஒருபோதும் இழக்காதே. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. பணங்காசு கூட கேட்டால் கொடுத்துருவீங்க. பதவி பட்டம் கூட சில நேரங்களில் கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலன்னா போகட்டும்னு அப்படியே அலட்சியமாக விட்டுருவீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் லட்சியம், உங்கள் குறிக்கோள் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அது சம்பந்தமாக யாராவது ஏதாவது உங்களுக்கு அறிவுரை சொல்ல வந்தாங்கன்னா அதை மட்டும் பேசாதீங்க. நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன், என்னுடைய குறிக்கோள்லேருந்து நான் மாற மாட்டேன், எனக்கு லட்சியமே அதை அடையிறது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய லட்சியத்தை மாற்றிக்கொள்ளாமல் லட்சிய வேட்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், லட்சியத்தை அடைவதற்காக இரவு பகலாக உழைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது பொறுப்பு பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. பொது விழாக்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. முதல் மரியாதை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் பதவியில் இருக்கிறவங்களுடைய அன்பு அரவணைப்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். அவங்க உங்களை பாராட்டுவாங்க. அவங்களுடைய அறிமுகத்தால் நீங்கள் உற்சாகமாகவும் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டகச்சனியோட ராகு சுக்கிரன் புதன்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு அறிமுகமாகி கூடுதலாக பாசம் காட்டி உங்களை ஒசத்தி பேசுகிறாங்கன்னா அதில் ஏதோ கொஞ்சம் வில்லங்க இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து பேசுகிறது நல்லதுங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் போடுறதா இருந்தால் கூட யோசித்து போடுங்க. அதே நேரத்தில் டக்குன்னு முடிவெடுக்கிறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் படுத்திட்டு இருந்தாலும் கூட இன்றைய தினம் அதெல்லாம் தூரத்துக்கு போட்டுட்டு உடம்புனா ஏதாவது வரதான் செய்யும், போகதான் செய்யும், வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னுங்கிற முடிவுக்கும் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, விழுவது வீழ்ச்சி அல்ல, எழாமல் வீழ்ந்து கிடப்பதே வீழ்ச்சியாகும். ஆமாங்க, ஏதோ எதேச்சையாக சில நேரங்களில் எக்கு தப்பாக சில தப்புகளில் மாட்டிக்கிட்டு நீங்கள் விழுந்துட்டாலும் கூட அதிலேயே மூழ்கி கிடக்க மாட்டீங்க. தவறுதலாக நடந்துடுதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு உங்களை நீங்களே அந்த தவறான பாதையிலிருந்து விடுவித்து நேர்பாதைக்கு அழைத்து வரக்கூடிய அளவிற்கு மன உறுதி படைத்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. எங்கேயும் எப்போதும் எந்த இடத்தில் விழுந்தாலும் அடுத்த வினாடியே எழுந்து இயல்பான பாதைக்கு செல்லக்கூடியவர்களும் பயணிக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகை
வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்குங்க. 2-3 நாளாக இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி இன்றைக்கி கொஞ்சம் உற்சாகமாகவும் நீங்கள் இருப்பீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. பிள்ளைகளுக்கு நாம் எந்த குறையும் இல்லாமல் எல்லாம் செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களை நீங்களே பிள்ளைகளுக்காக அர்ப்பணித்துட்டீங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய தியாகம், அதில் தான் அவங்க இன்றைக்கி நல்ல விதத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. நமக்குன்னு என்னங்க பெருசாக இருக்குது, நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதுங்க. அதுங்க நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக 4 பேர் மத்தியில் ஒரு கௌரவமாக வாழ்ந்துட்டாலே அதுவே நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவே ஒரு பெரிய சாதனையாக மனசு நிறைஞ்சாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் தேடி வருவாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த நண்பரையும் சந்தித்து இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடத்துக்கும் இன்றைக்கி நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு. சின்ன சின்ன விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் கோபம் இருக்கும், மதியத்துக்கு பிறகு சந்தோஷமாக இருப்பீங்க. சந்திராஷ்டமம் பாதிப்பெல்லாம் கிடையாது, இருந்தாலும் சின்னதாக கொஞ்சம் கோபம் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் சாதித்து காட்டுவதற்கும் ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மனம் உறுதியில்லாது போனால் நல்லவனாக மட்டுமல்ல வல்லவனாகவும் இருக்க முடியாது. ஆமாங்க, நாம் வல்லவர்களாக நல்லவர்களாக வரணும்னா நமக்குன்னு ஒரு சுய ஒழுக்கம், நமக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு அதெல்லாம் தேவைப்படுதுங்க. மனம் உறுதியாக இருந்தால் தானே நாம் ஒழுக்கமாக இருக்க முடியும், கட்டுப்பாடோடு இருக்க முடியும், லட்சியத்தை நோக்கியும் பயணிக்க முடியும். இதெல்லாம் மனத்தில் ஒரு கட்டுப்பாடு இருந்தால் தான் முடியும். நமக்கு நாமே நம்மை நாமே வழிநடத்தி கொண்டு ஒரு கட்டுப்பாடோடு இருந்தால் மட்டும்தான் நாம் சாதித்து காட்ட முடியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் அடுத்தவங்க அறிவுரை சொல்லுவாங்கலாம் எதிர்பார்க்காம தனக்குத்தானே அறிவாளியாக தன்னைத்தானே வழிநடாத்தி சென்று கொண்டு மன உறுதியுடன் வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அவர் எடுத்த முடிவு தாங்க, அதுலேருந்து மாற மாட்டாருங்கன்னு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பாராட்டும் அளவிற்கு உறுதியாக இருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க, சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. குறிப்பாக அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:20 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி அது வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். கோபப்படுறதை விட்டுடுங்க. கோபம் எதுக்கும் உறுதுணையாக இருக்காது. அதே மாதிரி ரொம்ப எல்லாரையும் திருத்தணும்னு நினைக்காதீங்க. நம்ம பாதையை நாம் பார்த்துட்டு போவோம். அதை பார்த்துட்டு 4 பேர் நம்ம பின்னால் வந்தால் அவங்களுக்கு ஏதாவது நாம் உதவி செய்வோம். அதை விட்டுட்டு எல்லாரையுமே திருத்தணும் மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் டென்ஷனை ஏற்றிக்கக்கூடாதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 2:20 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏதோ ஒரு நகைச்சுவைக்காக வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. நீங்களும் சேர்ந்து சிரிச்சிட்டு போயிடுறது நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, செலவுகள் அனைத்திலுமே மிகப்பெரிய ஊதாரித்தனமான செலவு
காலத்தை செலவாக்குவது தான், காலத்தை வீணாக்குவது தான். ஆமாங்க, காசு பணம் போனால் கூட நம்ம சம்பாரிச்சிக்கலாங்க, தங்கம் கூட நாம் மறுபடியும் வாங்கிக்கலாங்க. ஆனால் நான் இழந்த நாளை மறுபடியும் பெற முடியாதுங்க. இழந்து போன நாட்கள், கடந்து போன நாட்கள் மீண்டும் திரும்பி வர்றதுக்கான சூழல் எதுவும் இல்லைங்க. அதனால தாங்க அரட்டை பேச்சு, வீண் பேச்சு பேசுகிறவங்க இவங்களை கண்டாலே நீங்கள் தூரமாக ஒதுங்கி போயிடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் கால நேரத்தை சரியாக பயன்படுத்தி முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எந்த வேலையும் சீக்கிரமாக நடக்க மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. எதை எடுத்தாலும் தள்ளி போகுது, சரி நடக்கிறப்ப நடக்கட்டும், பொறுமையாக இருப்போம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளுடைய கல்யாணம் காலாகாலத்தில் முடிஞ்சிட்டா அது ஒரு பெரிய கடமையை நாம் பண்ணிட்டோம்னா நிம்மதியாக எங்கே போனாலும் இருக்கலாம். ஆனால் இப்போ அதையே நினச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வீட்லேயே இன்னும் ஒரு அறை அமைக்கலாமா, கட்டலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி அந்த ஏசியும் குளிர்சாதன பெட்டியும் அதுலேருந்து சவுண்டு அதிகமாக வந்துட்டுருக்குது, பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிடலாமா அப்படிங்கிற வகையிலுமே கொஞ்சம் இன்னைக்கு யோசித்து கொண்டே இருப்பீங்க. 10ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. முக்கிய விழாக்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஒருவருக்கு அறிவு இருந்தும் ஆற்றல் இல்லாவிட்டால் அவர் வாழ்வு சிறக்காது. ஆமாங்க, புத்தகங்களை படித்து நமக்கு அறிவு வந்திருக்கலாங்க, பட்டங்கள் பெற்று நமக்கு அறிவு வந்திருக்கலாங்க, எல்லாம் சரிதாங்க. ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கணும் இல்லை, அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும் இல்லை, அதை பயன்படுத்தக்கூடிய படித்ததை, கற்றுக்கொண்டதை, புரிந்து கொண்டதை வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கணும் இல்லைங்களா? அது இல்லைன்னா நம்மால் முன்னேற முடியாதுங்க. அதனால தாங்க சில படிப்பாளிகள், சில அறிவாளிகள்லாம் அப்படியே இருந்துடுறாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. ஏதேனும் ஒன்றின் நன்றாக தெரிந்து வைத்து கொண்டு அதை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும், பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதிர்த்தவங்கள்லாம் இன்றைக்கி அடங்குவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. நல்ல வரன் கூடி வர வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக நாம் ஏதாவது சேமித்து வைக்கணும். புண்ணியம் நிறையா சேர்த்துருக்குறோம், அது மட்டும் எடுபடாது. பொருள் சேர்க்கணும், பூமி ஏதாவது சேர்க்கணும், ஏதாவது வாங்கி போட்டோம்னா நல்லா இருக்குமேங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் தலை தூக்கி கொண்டே போகுங்க.
9ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவ்வப்போது சின்னதாக ஏதாவது மோதல் வர வாய்ப்பும் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, புன்னகையை விட மிக மலிவான அழகு ஒப்பனை சாதனம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆமாம், அழகாக சிலர்லாம் உடுத்திட்டு இருப்பாங்க. ரொம்ப விலை உயர்ந்த உடைகளாக இருக்கும். அதே மாதிரி முகத்திலேயே நிறைய பூச்செல்லாம் பூசி வெள்ளை விளையர்னு இருப்பாங்க. ஆனால் இது எல்லாம் இருந்தாலும் கண்ணில் பார்த்தீங்கன்னா கடுகடுன்னு ஒரு பார்வை, முகத்தை பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஒரு சோரம், இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கோரமும் இருக்கும். இதெல்லாம் அழகு கொடுக்காதுங்க. எளிமையாக இருக்காங்க. பெருசாக மேக்கப்லாம் ஒன்றும் போடலை, ஆனால் சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்கள உங்களுக்கு கவருங்க. நீங்கள் கூட அப்படி தாங்க. ஆடம்பரம் இல்லாமல் அதிகமான முகப்பூச்சுக்கள் இதெல்லாம் இல்லாமல் எளிமையாக இருந்து கொண்டு அதே நேரத்தில் கருணையான அன்பான பார்வையால் ஒரு சின்ன புன்னகையால் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுவோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய ஆசை என்ன, அதை நாம் நிறைவேற்றுவோம். நம்ம பிள்ளைங்க நம்ம ரத்தத்திலேருந்து உதித்தவங்க, அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு இன்றைக்கி குடும்பத்தினருடன் நீங்கள் சில மணி நேரங்கள் ஒதுக்கி உட்கார்ந்து பேசுவீங்க. அவங்கவுங்க மனசில் இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பிள்ளைகளும் உங்கள்கிட்ட மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் இன்றைக்கி நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. அவங்க கேட்டுக்கிட்டதையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு புரிதல் இருக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களும் பேசலாம். அதுவும் நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. ஆனால் அதே நேரம் மதியத்திலேருந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. காலையில் கொஞ்சம் செலவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வேகமாக முடிவெடுக்கக்கூடாது. ஏனென்றால் வேகமான முடிவுகள் உறுதியான முடிவுகள் அல்ல. ஆமாங்க, ஏதாவது நீங்கள் முடிவெடுக்கிறீங்கன்னா யோசிப்பீங்க, அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், பக்க விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிப்பீங்க. எங்கேயுமே எப்போதுமே முடிவெடுப்பதிலே கொஞ்சம் நேரம் காலம் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஆனால் முடிவெடுத்த பிறகு அந்த முடிவை மாற்றிக்கொள்ளாமல் அந்த முடிவே முடிவானதாக இருப்பதாக பார்த்து கொள்வீங்க. எங்கும் எப்போதும் முன்வைத்த காலை பின்வைக்காமல் மன உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. 4 கிரகம் ஒன்றா இருக்கிறதுனால குடும்பத்தில் 4 பேர் 4 விதமாக தான் இருக்காங்க. அப்புறம் வெளியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அவங்கெல்லாம் வேறு விதமாக தானே இருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே இப்படி இருக்கும் பொழுது அப்புறம் வெளியில் இருக்கிறவங்க வேறு மாதிரி தான் இருப்பாங்க. அதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம். யாராவது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம், புரியாதவங்க புரியாதவங்களாகவே இருந்துட்டு போட்டோம். புரிஞ்சவங்களுக்கு நாம் நல்லவங்களாக இருப்போம்,
புரியாதவங்களுக்கு நம்ம ஒரு புதிராக தான் இருப்போம். சம்பந்தப்படாமலேயே சம்பந்தப்பட்ட மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. அவங்க சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு நம்மளால் இருக்க முடியாது. நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பெரிய மனிதர்கள் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. அவங்க ஆசீர்வாதமும் இன்றைக்கி முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க. அதே போல் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு சென்று நலம் விசாரிச்சுட்டும் வருவீங்க. உங்களை தேடியும் பழைய நண்பர்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.